ஓம் சாந்தி. 24/11/2024 அவ்யக்த பாப்தாதா. திருப்புதல் தேதி 15/12/2002. சமயப்படி லட்சியம் மற்றும் லட்சணத்தின் சமநிலை மூலம் தந்தைக்கு சமமாக ஆகுங்கள். இன்று நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து ஸ்வமானத்தில் நிலைத்திருக்கும் குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த சங்கம யுகத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்கு என்ன ஸ்வமானம் கிடைத்திருக்கிறதோ அதைவிட பெரிய ஸ்வமானம் முழு கல்பத்தில் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் கிடைக்க முடியாது. எவ்வளவு பெரிய சுயமரியாதை என்பதை அறிந்திருக்கிறீர்களா? ஸ்வமானத்தின் போதை எவ்வளவு பெரியது, இது நினைவில் உள்ளதா? ஸ்வமானத்தின் மாலை மிக பெரியதாக உள்ளது. ஒவ்வொரு மணியையும் எண்ணிக்கொண்டே செல்லுங்கள். மேலும் சுயமரியாதையின் போதையில் அன்பில் ஒன்றிப்போய் விடுங்கள். இந்த ஸ்வமானம், அதாவது சுயத்திற்கான பட்டங்கள், பாப் தாதா மூலம் கிடைத்திருக்கின்றன. பரமாத்மா மூலம் ஸ்வமானம் கிடைத்திருக்கிறது. ஆகையால் இந்த ஸ்வமானத்தின் ஆன்மீக போதையை எந்த ஒரு அதிகாரத்தினாலும் அசைக்க இயலாது. ஏனென்றால் சர்வசக்திவான் மூலம் கிடைத்துள்ளது. பாப்தாதா இன்று அமிர்த வேளையில் முழு உலகத்தின் அனைத்து குழந்தைகளிடமும் வலம் வந்து ஒவ்வொரு குழந்தையின் நினைவில் எத்தனை ஸ்வமானங்களின் மாலை உள்ளன என்று பார்த்தார்கள். மாலையை தாரணை செய்வது என்றால் நினைவு மூலம் அதே நிலையில் நிலைத்து இருப்பதாகும். இந்த நினைவின் ஸ்திதி எந்த அளவு உள்ளது என்று தன்னை சோதனை செய்யுங்கள். ஸ்வமானத்தின் நம்பிக்கை மற்றும் அதனுடைய ஆன்மீக போதை ஆகிய இரண்டின் சமநிலை எந்த அளவு உள்ளது என்பதை பாப்தாதா பார்த்து கொண்டு இருந்தார்கள். ஞானம் நிறைந்தவராக ஆகுவது நம்பிக்கையாகும் மற்றும் சக்திசாலி ஆகுவது ஆன்மீக போதையாகும். ஞானம் நிறைந்த நிலையில் கூட இரண்டு விதமானவர்களை பார்த்தார்கள். ஒன்று ஞானம் நிறைந்தவர்கள், இரண்டாவது ஞான சுரூபமானவர்கள். இப்பொழுது நான் யார் என்று தன்னை கேளுங்கள். குழந்தைகளுடைய லட்சியம் மிக உயர்ந்ததாக உள்ளது என்பதை பாப்தாதா அறிந்திருக்கிறார்கள். லட்சியம் உயர்ந்ததாக உள்ளது. உயர்ந்த லட்சியம் என்ன உள்ளது? தந்தைக்கு சமமாக ஆகப் போகிறோம் என்று அனைவரும் கூறுகின்றீர்கள். தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் எனும்போது தந்தைக்கு சமமாக ஆனவர் ஆவதற்கான லட்சியம் எவ்வளவு உயர்ந்தது? லட்சியத்தை பார்த்து பாப்தாதா மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் என்னவென்று சொல்லட்டுமா? ஆனால் என்ன? அதை ஆசிரியர்கள் மற்றும் இரட்டை அயல் நாட்டினர் கேட்பீர்களா? புரிந்து கொண்டிருப்பீர்கள். பாப்தாதா லட்சியம் மற்றும் லட்சணம் சமமாக இருக்க வேண்டும் என விரும்புகிறார்கள். லட்சியம் மற்றும் லட்சணம், அதாவது நடைமுறை ஸ்திதி சமமாக உள்ளதா என்று இப்பொழுது தன்னிடம் கேளுங்கள். ஏனென்றால் லட்சியம் மற்றும் லட்சணத்தில் சமமாக ஆவது இதுவே தந்தைக்கு சமமாவதாகும். சமயப்படி இந்த சமநிலையை நெருக்கத்தில் கொண்டு வாருங்கள். நிகழ்கால சமயத்தில் பாப்தாதாவால் குழந்தைகளுடைய ஒரு விஷயத்தை பார்க்க முடியவில்லை. சில குழந்தைகள் வெவ்வேறு விதமாக தந்தைக்கு சமமாவதற்கான உழைப்பு செய்கிறார்கள். தந்தையின் அன்பிற்கு முன்னால் உழைப்பதற்கான அவசியம் இல்லை. எங்கே அன்பு உள்ளதோ அங்கு உழைப்பு இருக்காது. தேக அபிமானத்தின் தலைகீழான போதை இயல்பான தன்மை ஆகிவிட்டது, இயற்கையானதாக ஆகிவிட்டது. தேக அபிமானத்தில் வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டியுள்ளதா என்ன? அல்லது 63 பிறவிகள் முயற்சி செய்தீர்களா? இயல்பான தன்மை ஆகிவிட்டது, இயற்கையானதாக ஆகிவிட்டது. இதனால் இப்பொழுது
நாங்களும் கூட சில நேரங்களில் ஆத்ம உணர்விற்கு பதிலாக தேகத்தில் வந்து விடுகிறோம் என்று கூறுகிறீர்கள். எவ்வாறு தேக அபிமானம் இயல்பானதாக இயற்கையானதாக உள்ளதோ அதுபோல இப்பொழுது ஆத்ம உணர்வின் நிலையும் இயல்பான இயற்கையானதாக ஆகிவிட வேண்டும். சுபாவம் மாறுவது கடினமாக உள்ளது. இப்பொழுது கூட சில நேரங்களில் என்னுடைய பாவனை அதுவல்ல, ஆனால் அது எனது சுபாவம் என்று கூறுகிறீர்கள் அல்லவா? அந்த சுபாவத்தை இயற்கையாக ஆக்கியிருக்கிறீர்கள். ஆனால் தந்தைக்கு சமமான சுபாவத்தை இயல்பானதாக ஆக்க முடியாதா? தவறான சுபாவத்திற்கு வசமாகி விடுகிறீர்கள் மற்றும் தந்தைக்கு சமமாக ஆவதற்கான மிக சரியான இயல்பை உருவாக்குவதில் ஏன் உழைக்கிறீர்கள்? பாப்தாதா இப்பொழுது அனைத்து குழந்தைகளிடமும் ஆத்ம உணர்வின் நிலை இயற்கையான இயல்பாக இருப்பதை பார்க்க விரும்புகிறார். பிரம்மா பாபாவிற்கு ஆத்ம உணர்வின் நிலையானது போகும்போதும் வரும்போதும் எந்த ஒரு காரியம் செய்யும் போதும் இயல்பான சுபாவமாக இருந்ததை பார்த்து இருக்கிறீர்கள். ஃபரிஷ்தா நிலை, கர்மாதீத் நிலை, தந்தைக்கு சமமான நிலையை இயல்பானதாக எவ்வாறு ஆக்குவது என்பதை பற்றிய இந்த உரையாடல் தற்சமயத்தில் விசேஷமாக தாதிகள் செய்கிறார்கள் என்ற செய்தியை பாப்தாதா கேள்வியுற்றார்கள். இயல்பாக ஆகிவிட வேண்டும் என்ற இந்த உரையாடல் செய்கின்றீர்கள் அல்லவா? ஃபரிஷ்தா ஆகிவிட வேண்டும், கர்மாதீத் ஆகிவிட வேண்டும், தந்தை வெளிப்பட்டு விட வேண்டும் என்பதுதான் தாதிக்கும் அடிக்கடி வருகிறது. ஃபரிஷ்தா நிலை அல்லது நிராகாரி கர்மாதீத் நிலையை உருவாக்குவதற்கான விசேஷமான சாதனம் அகங்காரமற்றவர் ஆவதாகும். அகங்காரமற்றவர்தான் நிராகாரி ஆக முடியும். ஆகையால் தந்தை பிரம்மா மூலமாக இறுதி மந்திரத்தில் நிராகாரியின் கூடவே நிரகங்காரி என்றும் கூறினார். தன்னுடைய தேகம் அல்லது பிறருடைய தேகத்தில் மாட்டுவது, இதை மட்டும் தேக அகங்காரம் தேக உணர்வு என்று சொல்லப்படுவது இல்லை. தேக அகங்காரமும் உள்ளது, தேக உணர்வும் உள்ளது. தன்னுடைய தேகம் அல்லது பிறருடைய தேகத்தின் உணர்வில் இருப்பது, பற்றில் இருப்பது, இதில் பெரும்பான்மையினர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். யார் முயற்சி செய்வதில் ஆர்வத்துடன் இருக்கின்றார்களோ, உண்மையான முயற்சியாளர்களோ, அவர்கள் இந்த பெரிய ரூபத்தில் இருந்து கடந்து இருக்கிறார்கள். ஆனால் தேக உணர்வினுடைய அநேக சூட்சும ரூபம் உள்ளன. இவற்றின் பட்டியலை தங்களுக்குள் சேர்ந்து உருவாக்க வேண்டும். பாப்தாதா இன்று கூறப்போவதில்லை. இன்று இந்த அளவிற்கு குறிப்பே அதிகமானது. ஏனென்றால் அனைவரும் புத்திசாலி ஆவீர்கள். நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் அல்லவா? ஒருவேளை அனைவரிடமும் கேட்டால் அனைவரும் மிகவும் புத்திசாலித்தனத்துடன் சொல்வீர்கள். ஆனால் பாப்தாதா சிறிய சகஜமான முயற்சியை மட்டும் சொல்கிறார்கள். எப்பொழுதும் எண்ணம், சொல், செயல் சம்பந்தம் தொடர்பில் இறுதி மந்திரத்தின் 3 வார்த்தைகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சங்கல்பம் செய்கின்றீர்கள் என்றால் மகா மந்திரம் சம்பன்னமாக உள்ளதா என்று சோதனை செய்யுங்கள். அதுபோலவே பேச்சு, கர்மம் ஆகிய அனைத்திலும் இந்த 3 வார்த்தைகளை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் மற்றும் சமநிலையை கொண்டு வாருங்கள். இது சுலபம்தான். முழு முரளியை நினைவு செய்யுங்கள் என்று கூறவில்லை. 3 வார்த்தைகளை மட்டும் நினைவு செய்யும்படி கூறுகிறோம். இந்த மகா மந்திரம் சங்கல்பத்தையும் உன்னதமானதாக ஆக்கிவிடும். பேச்சில் பணிவை கொண்டு வந்துவிடும். கர்மத்தில் சேவை உணர்வை கொண்டு வந்துவிடும். சம்பந்தம் தொடர்பில் எப்பொழுதும் சுப பாவனை, சுப விருப்பத்தின் உள்ளுணர்வை உருவாக்கிவிடும். பாப்தாதா சேவைக்கான செய்தி
கேள்வியையும் கேட்கிறார்கள். தற்சமயத்தில் சேவையில் விதவிதமான கோர்ஸ் எடுக்கின்றீர்கள். ஆனால் இப்பொழுது ஒரு கோர்ஸ் மீதம் உள்ளது. அது ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் என்ன சக்தி தேவையோ அந்த சக்திக்கான கோர்ஸ் எடுக்க வேண்டும். சக்தியை நிரப்புவதற்கான கோர்ஸ், பேச்சு மூலம் சொல்வதற்கான கோர்ஸ் அல்ல. பேச்சின் கூடவே சக்தியை நிரப்புவதற்கான கோர்ஸும் இருக்க வேண்டும். இதன் மூலம் நன்றாக உள்ளது நன்றாக உள்ளது என்று கூறாமல் நன்றாக ஆகிவிட வேண்டும். இன்று எனக்கு சிறிது சக்தி கிடைத்தது என்று வர்ணனை செய்ய வேண்டும். கொஞ்சம் அனுபவம் ஏற்பட்டாலும் அந்த ஆத்மாக்களுக்கு அது அதிகமே. கோர்ஸ் கொடுங்கள், ஆனால் தனக்கு கொடுத்துவிட்டு பிறகு சொல்லுங்கள். எனவே பாப்தாதா என்ன விரும்புகின்றார்கள் என்று கேட்டீர்களா? லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக ஆக்குங்கள். அனைவருடைய லட்சியத்தை பார்த்து பாப்தாதா மிக மிக மகிழ்ச்சி அடைகிறார்கள். இப்பொழுது சமமாக மட்டும் ஆக்குங்கள். அப்பொழுது தந்தைக்கு சமமாக மிக சகஜமாக ஆகிவிடுவீர்கள். பாப்தாதாவோ குழந்தைகளை சமமான நிலைக்கும் மேலே தன்னை விடவும் உயர்வாக பார்க்கிறார்கள். எப்பொழுதும் பாப்தாதா குழந்தைகளை தலையின் கிரீடம் என்று கூறுகிறார்கள். என்றால் கிரீடமோ தலையை விட மேலே உயர்வாக உள்ளது அல்லவா? ஆசிரியர்கள் தலையின் கிரீடமாக இருக்கின்றீர்களா? ஆசிரியர்களுடன் பாருங்கள், எத்தனை ஆசிரியர்கள் உள்ளீர்கள். ஒரு குழுவில் இத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறீர்கள் என்றால் ஒவ்வொரு குழுவிலும் எவ்வளவு ஆசிரியர்கள் இருப்பார்கள்? ஆசிரியர்கள் பாப்தாதாவின் ஒரு ஆசையை பூர்த்தி செய்வதற்கான சங்கல்பம் செய்து இருக்கிறார்கள். ஆனால் முன்னால் கொண்டு வரவில்லை. அது என்ன என்று அறிவீர்களா? ஒன்று, இப்பொழுது வாரிசுகளின் மாலையை உருவாக்குங்கள் என்று பாப்தாதா கூறியிருக்கிறார்கள். வாரிசுகளின் மாலை பொதுவான மாலை அல்ல. இரண்டாவது, சம்பந்தம் தொடர்பில் வருபவர்களை மைக் ஆக்குங்கள். நீங்கள் சொற்பொழிவு செய்யாதீர்கள், ஆனால் அவர்கள் உங்கள் தரப்பில் இருந்து செய்தியை பரப்பக்கூடியவர் ஆகிவிட வேண்டும். தன்னுடைய மீடியாவை உருவாக்குங்கள். மீடியா என்ன செய்கிறது? தப்பும் தவறுமான செய்தியை பரப்புகிறது அல்லவா? ஊடகத்திற்கு சமமாக தந்தையை வெளிப்படுத்தும் சப்தத்தை பரப்ப வேண்டும். அப்படிப்பட்ட மைக்கை தயார் செய்யுங்கள். பகவான் வந்துவிட்டார், பகவான் வந்துவிட்டார் என்று நீங்கள் கூறும் பொழுது அவர்கள் சாதாரணமாக நினைக்கிறார்கள். ஆனால் உங்கள் தரப்பிலிருந்து இன்னொருவர் கூற வேண்டும். அதிகாரம் உள்ளவர்கள் கூற வேண்டும். அவர்கள் முதலில் உங்களை சக்திகளாக வெளிப்படுத்த வேண்டும். எப்பொழுது சக்திகள் வெளிப்படுவார்களோ அப்பொழுதே தந்தை வெளிப்படுவார். எனவே உருவாக்குங்கள், ஊடகத்தை தயார் செய்யுங்கள். செய்து இருக்கிறீர்களா என்று பார்ப்பார்கள். கங்கணம் கூட போதுமானதே. மாலையை விட்டுவிடுங்கள். தயார் செய்து இருக்கின்றீர்களா? யார் அப்படி தயார் செய்து இருக்கின்றீர்களோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். பாப்தாதா என்ன செய்து இருக்கின்றீர்கள் என்று பார்ப்பார்கள். தைரியம் நன்றாக வைத்திருக்கிறீர்கள். ஆசிரியர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீர்களா? சிவராத்திரியில் வாரிசு குவாலிட்டியை தயார் செய்யுங்கள். மைக்கை தயார் செய்யுங்கள். அப்பொழுதே அடுத்த வருட சிவராத்திரியில் அனைவருடைய வாயிலிருந்தும் சிவதந்தை வந்துவிட்டார் என்ற சப்தம் வெளிப்படும். அத்தகைய சிவராத்திரியை கொண்டாடுங்கள். நிகழ்ச்சியை மிகவும் நன்றாக உருவாக்கி இருக்கிறீர்கள். நிகழ்ச்சி அனைவருக்கும் அனுப்பப்பட்டுள்ளது அல்லவா? நிகழ்ச்சியை சரியாக உருவாக்கி இருக்கிறீர்கள். ஆனால் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் இருந்தும் யாராவது மைக் தயாராக ஆக வேண்டும், யாராவது வாரிசு தயாராக ஆக வேண்டும். இதற்கான முயற்சி செய்யுங்கள். சொற்பொழிவு செய்தார்கள், சென்று விட்டார்கள். அவ்வாறு அல்ல. இதுவோ 66 வருடங்களாக நடந்திருக்கிறது. மேலும் 50 வருட சேவையையும் கொண்டாடி விட்டீர்கள். இப்பொழுது சிவராத்திரியின் வைர விழாவை கொண்டாடுங்கள். இந்த 2 விதமான ஆத்மாக்களை தயார் செய்யுங்கள். பிறகு
இப்பொழுது பாருங்கள், முரசு கொட்டுகிறதா இல்லையா என்று. முரசு நீங்கள் கொட்ட மாட்டீர்கள், நீங்களோ தேவிகளாகி காட்சி காண்பிப்பீர்கள். முரசு கொட்டுபவர்களை தயார் செய்யுங்கள். சிவசக்திகள் வந்தனர் என்று நடைமுறையில் பாடல் ஒலிக்க வேண்டும். சிவராத்திரியில் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீர்களா? வெறும் சொற்பொழிவாற்றி முடித்துவிடக்கூடாது. பிறகு பாபா 500, 1000, லட்சம் ஆத்மாக்கள் வந்தனர் என்று எழுதுவீர்கள். வந்தனர் செய்தி கொடுத்தீர்கள். ஆனால் எத்தனை வாரிசுகள் உருவானார்கள்? மைக் எத்தனை பேர் உருவானார்கள்? இப்பொழுது இந்த செய்தியை கொடுக்க வேண்டும். இதுவரை என்ன செய்தீர்களோ, நிலத்தை உருவாக்கினீர்கள், செய்தி கொடுத்தீர்கள். அதற்கு பாபா நன்றாக செய்தீர்கள் என்று கூறுகிறார்கள். அந்த சேவையும் வீணாகி விடவில்லை, சிறந்ததாகவே நடந்தது. பிரஜைகள் உருவாகி இருக்கின்றனர், ராயல் குடும்பத்தினர் உருவாகி இருக்கின்றனர். ஆனால் ராஜா ராணியும் தேவை. சிம்மாசனதாரியான ராஜா ராணி அல்ல. ராஜா ராணியுடன் அங்கே தர்பாரிலும் ராஜாவிற்கு சமமாக அமர்வார்கள். அத்தகையவர்களை உருவாக்குங்கள். ராஜ்ய தர்பார் அழகானதாக இருக்க வேண்டும். சிவராத்திரியில் என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்டீர்களா? பாண்டவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கை உயர்த்துங்கள். கவனம் கொடுத்தீர்களா? நல்லது. பெரிய பெரிய மகாரதிகள் அமர்ந்திருக்கிறீர்கள். பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறார்கள். இது கூட உள்ளத்தின் அன்பாகும். ஏனென்றால் எப்பொழுது பிரத்யக்ஷம் ஏற்படும், எப்பொழுது ஏற்படும் என்று உங்கள் அனைவருக்கும் சங்கல்பம் வருகிறது அல்லவா? ஆகையால் பாப்தாதா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மதுபனில் இருப்பவர்கள் என்ன கேட்டீர்கள்? மதுபனில் இருப்பவர்கள் கேட்டீர்களா? மதுபன், சாந்திவனம், ஞான சரோவரில் இருப்பவர்கள் அனைவரும் மதுபன் நிவாசிகளே. நல்லது. மதுவனத்தில் இருந்து முரசு கொட்டும். எங்கிருந்து முரசு கொட்டும்? மதுவனில் இருந்து அல்லவா? நாலாபுறங்களிலும் இருந்து கொட்டும் என்று கூறுங்கள். ஒரு பக்கத்தில் இருந்து கொட்டாது, மதுவனில் இருந்தும் கொட்டப்படும், நாலாபுறங்களிலும் இருந்தும் கொட்டப்படும். அப்பொழுதே கும்பகர்ணன் விழித்தெழுவார். மதுவனத்தை சார்ந்தவர்கள் எவ்வாறு சேவையில் களைப்பற்றவராகி சேவையின் பாகத்தை நடித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? அவ்வாறு இந்த மனதின் சேவையையும் செய்து கொண்டே இருங்கள். கர்மத்தில் மட்டுமல்ல, எண்ணம், சொல், செயல் 3 சேவையும் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். மேலும் அதிகப்படுத்த வேண்டும். நல்லது. மதுவனத்தில் இருப்பவர்களை மறக்கவில்லை. பாப்தாதா மதுவனத்தில் தான் வருகிறார். ஆனால் மதுவனத்தின் பெயரை எடுப்பது இல்லை என்று மதுபனில் இருப்பவர்கள் நினைக்கிறார்கள். மதுவனம் எப்பொழுதும் நினைவில் இருக்கிறது. மதுபன் இல்லை என்றால் இவர்கள் எங்கு வருவார்கள்? சேவாதாரிகளாகிய நீங்கள் சேவை செய்யவில்லை என்றால் இவர்கள் சாப்பிடுவது, இருப்பது எப்படி நடக்கும்? மதுவனத்தில் இருப்பவர்களை பாப்தாதாவும் உள்ளத்திலிருந்து நினைவு செய்கிறார் மற்றும் உள்ளத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். நல்லது. மதுவனத்தின் மீது அன்பு உள்ளது. ஆசிரியர்கள் மீதும் அன்பு உள்ளது. இனிமையிலும் இனிமையான தாய்மார்கள் மீதும் அன்பு உள்ளது. மேலும் கூடவே மகாவீர் பாண்டவர்கள் மீதும் அன்பு உள்ளது. பாண்டவர்கள் இல்லாமல் கதி கிடையாது. ஆகையால் 4 கரங்களை கொண்ட விஷ்ணுவின் ரூபத்திற்கு புகழ் அதிகமாக உள்ளது. பாண்டவர்கள் மற்றும் சக்திகள் ஆகிய இருவருடைய இணைந்த ரூபமே 4 புஜங்களை கொண்ட விஷ்ணுவின் ரூபம். நல்லது. மதுவனத்தில் உள்ள பாண்டவர்களாகிய உங்கள் அனைவருக்கும் போதை இருக்கிறது அல்லவா? வெற்றிக்கான போதை, வேறு போதை அல்ல. நன்றாக இருக்கிறீர்கள். பாண்டவ பவனில் பெரும்பான்மையாக பாண்டவர்கள் உள்ளனர். பாண்டவர்கள் இல்லை என்றால் உங்கள் அனைவருக்கும் மதுவனத்தில் போதை வராது. ஆகையால் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய, உணவளிக்கக்கூடிய, பறக்க வைக்கக்கூடிய மகிமை மதுபன் நிவாசிகளுக்கே உரியது. இன்று பாப்தாதாவிற்கு அமிர்த வேளை முதல் மதுபன் நிவாசிகளின் நினைவு வந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் இங்கே இருக்கலாம், மேலே அமர்ந்து இருக்கலாம், மதுவனத்தை சார்ந்த யாராவது இங்கே பணியில் அமர்ந்திருக்கலாம். ஆனால் நாலாபுறங்களிலும் உள்ள மதுபன் நிவாசிகளுக்கு பாப்தாதா அமிர்த வேளை முதல் நினைவு கொடுத்தார். நல்லது.
பாப் தாதா என்ன ஆன்மீக உடற்பயிற்சியை கொடுத்து இருக்கிறார்களோ அதை முழு நாளில் எத்தனை முறை செய்கிறீர்கள், மேலும் எவ்வளவு நேரத்தில் செய்கிறீர்கள்? நிராகாரி மற்றும் ஃபரிஷ்தா, தந்தை மற்றும் தாதா அவ்வப்பொழுது நிராகாரி, அவ்வப்பொழுது ஃபரிஷ்தா சொரூபம். இரண்டிலும் தேக உணர்வு இருக்காது. எனவே தேக உணர்விலிருந்து கடந்து செல்ல வேண்டும் என்றால் இந்த ஆன்மீக பயிற்சியை காரியம் செய்யும் பொழுதும் தன்னுடைய பணியை செய்யும் பொழுதும் கூட ஒரு நொடியில் பயிற்சியை செய்ய இயலும். அவ்வப்பொழுது நிராகாரி, அவ்வப்பொழுது ஃபரிஷ்தா. இது ஒரு இயற்கையான பயிற்சியாக வேண்டும். நல்லது, இதில் நிரந்தரமானவர் ஆகுக. நாலாபுரங்களிலும் உள்ள பாப் தாதாவின் நினைவில் மூழ்கி இருக்கக்கூடிய தந்தைக்கு சமமாவதற்கான லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக ஆக்கக்கூடிய யார் ஒவ்வொரு மூலையிலும் அறிவியல் சாதனங்களுடன் இரவு பகல் விழித்து அமர்ந்து இருக்கிறார்களோ அந்த குழந்தைகளுக்கும் பாப் தாதா அன்பு நினைவுகள், வாழ்த்துக்கள் மற்றும் உள்ளத்தின் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த சமயம் அனைவருடைய உள்ளத்திலும் திலாராம் தந்தையின் நினைவு நிறைந்திருக்கிறது என்பதை பாப் தாதா அறிந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மூலையிலும் அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாப் தாதா ஒவ்வொருவரின் பெயரின் கூடவே சேர்த்து அன்பு நினைவுகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். பெயர்களின் மாலையை ஜபித்தால் இரவு கடந்துவிடும். பாப் தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் நினைவு கொடுக்கிறார். முயற்சியில் எப்படிப்பட்ட நம்பராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் பாப் தாதா எப்பொழுதும் ஒவ்வொரு குழந்தையினுடைய உன்னதமான ஸ்வமானத்திற்கு அன்பு நினைவுகளை கொடுக்கிறார்கள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறார்கள். அன்பு நினைவுகள் கொடுக்கும் சமயம் பாப் தாதாவிற்கு முன்பாக நாலாபுரங்களிலும் உள்ள ஒவ்வொரு குழந்தையினுடைய நினைவும் இருக்கிறது. எந்த ஒரு குழந்தை எந்த ஒரு மூலையில், கிராமத்தில், நகரத்தில், உள்நாட்டில், வெளிநாட்டில் எங்கு வேண்டுமானாலும் இருக்கட்டும், பாப் தாதா அவர்களுக்கு ஸ்வமானத்தின் நினைவை ஏற்படுத்தி கொண்டே அன்பு நினைவுகளை கொடுக்கிறார்கள். அனைவரும் அன்பு நினைவிற்கு அதிகாரி. ஏனென்றால் பாபா என்று கூறிவிட்டீர்கள் என்றால் அன்பு நினைவிற்கு அதிகாரிகள் ஆவீர்கள். முன்னால் இருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் கூட பாப் தாதா ஸ்வமானத்தின் மாலை அணிந்திருக்கக்கூடிய சொரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் தந்தைக்கு சமமான ஸ்வமானத்தினுடைய சொரூபத்தில் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாதிஜி அவர்களுடன் குணமடைந்து விட்டீர்கள். இப்பொழுது எந்த நோயும் இல்லை, ஓடிவிட்டது. எங்களிடம் வருகிறது என்றாலும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்று அனைவருக்கும் காண்பிப்பதற்காக மட்டுமே அது வந்தது. அனைத்து தாதிகளும் மிக நல்ல பாகத்தை நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பாப் தாதா அனைவருடைய பாகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். நிர்மல் சாந்தா தாதியிடம் ஆதிரத்தினம் அல்லவா, அனாதி ரூபத்தில் கூட நிராகார தந்தைக்கு அருகாமையில் இருக்கிறீர்கள், கூடவே இருக்கிறீர்கள். ஆதி ரூபத்தில் கூட ராஜ்ய தர்பாரில் துணையாக இருக்கிறீர்கள். எப்பொழுதும் அரச குடும்பத்தின் அரச உறுப்பினர் ஆவீர்கள். மற்றும் சங்கம யுகத்திலும் கூட ஆதிரத்தினமாக இருப்பதற்கான பாக்கியம் கிடைத்திருக்கிறது. எனவே மிக பெரிய பாக்கியமாகும். பாக்கியம் உள்ளதல்லவா? நீங்கள் இருப்பது அனைவருக்கும் வரதானம். நீங்கள் பேசுங்கள், பேசாமல் இருங்கள், ஏதாவது செய்யுங்கள், செய்யாமல் இருங்கள். ஆனால் நீங்கள் இருப்பதுவே அனைவருக்கும் வரதானம் ஆகும். நல்லது. ஓம் சாந்தி. வரதானம். லௌகீக அலௌகீக வாழ்க்கையில் எப்பொழுதும் விடுபட்டவராகி பரமாத்ம துணையின் அனுபவம் மூலம் மோகத்தை வென்றவர் ஆகுக. விளக்கம். பிரபுவின் அன்பின் அனுபவம் செய்வதே எப்பொழுதும் விடுபட்டு இருப்பதன் அடையாளம். மேலும் எந்த அளவு அன்பு இருக்கிறதோ அந்த அளவு தந்தையின் கூடவே இருப்பீர்கள். தனியாக ஆக மாட்டீர்கள். உடன் இருப்பதை அன்பு என்று கூறப்படுகிறது.
எப்பொழுது தந்தை துணையாக இருக்கிறாரோ அப்பொழுது அனைத்து சுமைகளையும் தந்தையிடம் கொடுத்துவிட்டு நீங்கள் லேசானவராகிவிடுங்கள். மோகத்தை வென்றவராவதற்கான விதி இதுவே ஆகும். ஆனால் முயற்சியின் பாடத்தில் எப்பொழுதும் இந்த வார்த்தையை அடிக்கோடு இட்டுவிடுங்கள். லௌகீக மற்றும் அலௌகீக வாழ்க்கையில் எப்பொழுதும் விடுபட்டு இருங்கள். அப்பொழுது எப்போதும் துணையின் அனுபவம் ஏற்படும். ஸ்லோகன்: விகாரங்கள் என்ற பாம்புகளை தன்னுடைய படுக்கையாக்கி கொண்டீர்கள் என்றால் சகஜ யோகி ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி.